வணக்கம். ஒரே தெரியா மாற்றம், சிவப்புலேருந்து பச்சை நிறம். ஃப்ரைடே அன்றைக்கே பார்த்தோம், ஆயிலோட விலை 100லேருந்து ஒரு 97க்கு வந்ததுலேருந்து மத்தியானத்துலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னு சொன்னேன். என்னாச்சு, வீக்கெண்டில் ஒமான் இன்வால்வ் ஆகி ஒரு பீஸ் நெகோசியேஷன் திரும்ப ஆரம்பம் மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே கட்டாபட்டான்னு பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை 90க்கு கீழே வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே போனது, 90 கீழேனா 2 நாளில் 10%க்கு மேலே. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு ஒரு நாள்லேயே கிட்டத்தட்ட 7-8% விழுந்திருக்கு. ஸோ இது விழுந்துறதுனால நேச்சுரலாக ஒரு இன்ஃப்ளேஷனோட கன்சர்னும் ஆர்பிஐ பாலிசி பற்றி கன்சர்னும் வெளில வந்துடுதா. ஸோ நேச்சுரலாக இன்றைக்கி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வாங்கினாங்க. அண்ட் அவங்க தான் இன்றைக்கி காரணம் மார்க்கெட் ரேலிக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதை மீறி இன்றைக்கி எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் விற்றாங்க. எவ்வளோ 1600 கோடி இன்றைக்கி நெகட்டிவ். பட் என்னென்னா அதில் ஒன்று சொல்லலாம். தேர்ஸ்டே அன்றைக்கி 3000 கோடி விற்றாங்க, ஃப்ரைடே அன்றைக்கி 4000 கோடி விற்றாங்க. அதை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி 1600 கோடி தான் விற்றாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க விற்றதுனால மார்க்கெட் ஏற்றுன்னு சொல்ல முடியாது இல்லையா. மார்க்கெட் ஏற்றுறதுக்கு டிஐயும் வாங்கினாங்க. எவ்வளோ? 2300 கோடி தான். ஃப்ரைடே 5500 கோடி வாங்கினோம், இன்றைக்கி 2300 கோடி தான் வாங்கினாங்க. ஸோ அவங்க இந்த எஃப்ஐஎஸ் செல் பண்ணதெல்லாம் வாங்கினாங்களே தவிர மார்க்கெட் ஏறினது டிஐஐ காரணம் கூட சொல்ல முடியாது. யார் பின்ன? நம்ம நிடி. யார்? நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டோட ரைஸ்க்கு காரணம். என்னெல்லாம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிஃப்டி 1% ஏறித்து, மிட் கேப் இண்டெக்ஸ் 1.1, பட் ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் 1.3. ஸோ எப்போது ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் அதிகமாக கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கோ அதுலேயே ப்ராடர் பார்ட்டிசிபேஷனுக்கு தெரியும். ரெண்டாவது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. அட்வான்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2000 ஸ்டாக் ஏறித்து, ஆனால் 1000க்கு கம்மியான ஸ்டாக்கு தான் இறங்கிது. ஸோ 2:1 அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. மூணாவது என்ன? வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 9% 14லேருந்து 12.5க்கு வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு காமிங் இது தெரிஞ்சது. அப்புறம் வேறு என்ன? எந்த செக்டருமே இன்றைக்கி நெகட்டிவில் இல்லை. எல்லா செக்டரும் பாசிட்டிவில், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது, கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா டெஃபினட்டாக இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றி இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ரிலீஃப் ரேலி. ஏன்னா அந்தளவுக்கு பயம், ஆயிலோட விலை 100 தாண்டி போன வாரத்துலேருந்து ஒரு ரிலீஃபில் அந்த ரேலியில் போய் இன்றைக்கி கவனம் போய் எல்லாம் வாங்கியிருக்காங்க நிதி. ஸோ இதில் இப்போ செக்டர் பார்த்திங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சர்ன் தானே மெயின். ஆர்பிஐ ரேட் ஹைக் பண்ண போகிறான்னு ஒரு பயம், அது இன்றைக்கி போயிடுச்சு இல்லையா. இந்த ஆயில் விலை குறைஞ்சோன்னு அதனால ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்கு. ரியாலிட்டி, ஆட்டோ, கன்சியூமர் அதெல்லாம். பட் பேங்க்ஸ் ஒரு சுமார் தான். இன்றைக்கி பிஎஸ்சி பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது, அண்டு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட் தான் வளர்ப்பு. பட் இதெல்லாம் மீறி இன்றைக்கி டாப் செக்டர் என்ன தெரியுமா? ஐடி. ஏன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் புரோக்கர் ஜெஃப்ரீஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெவல் ஆஃப் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு ஐடி செக்டரை அண்டர் வெயிட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க அதை நியூட்ரலுக்கு ஏற்றிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பூஸ்ட் வேல்யூ பையிங் ஆகிறதுக்கு. ப்ளஸ் இன்றைக்கி இன்ஃபோசிஸ்லேருந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்தது. இந்த மாதிரி யார் அடுத்த சக்ஸஸராக எடுத்துக்க போகிறாங்கிறது ஒரு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அது மார்க்கெட்டுக்கு அது கொஞ்சம் பிடிச்சது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கும் நல்லா ஏறித்து இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட பேசிக் நியூஸு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி என்ன வேறு இந்த தவிர என்ன நடந்ததுன்னா, ஒன்று ஆர்பிஐ கவர்னரோட ஒரு இன்டர்வியூ பேட்டி நடந்தது. அதில் என்ன சொன்னார்னா, பாருங்க, நாங்கள் இன்ஃப்ளேஷன் வர்சஸ் க்ரோத்னு சொல்கிறீங்க, பட் ஃபஸ்ட்டு எங்களை இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னார். பட் இன்றைக்கி இந்த ஆயில் வேல் கச்சா எண்ணெயில் விழுந்ததுனால அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் ஒன்றும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணல, ரைட்டா. பட் கிளியராக அவரோட தாட்டு சொல்லிட்டாரு, இன்ஃப்ளேஷன் தான் முக்கியம், க்ரோத்து 2ஆம் நம்பரில் தான். அது தவிர இன்றைக்கி கொஞ்சம் ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது பெரிய கம்பெனிஸு. என்னென்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 8% ப்ராஃபிட் ஏறித்து, ஆனால் அவங்களோட மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அது ஒன்று. கோல் இண்டியாவோட ரிசல்ட் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா ப்ராஃபிட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது, அண்ட் மார்ஜினும் எபிடா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, 4% டிக்ளைன் ஆச்சு, ரைட்டா. டாடா பவரோட ரிசல்ட்ஸு நல்லா இருந்தது, 11% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் வந்தது, அண்ட் அவங்களோட ஆப்ரேஷனல் ரெவன்யூவும் 6% ஏறி இருக்குது, நல்லது. அண்ட் சார் இன்றைக்கி பெஸ்ட் ரிசல்ட் வந்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அவங்க 37% ப்ராஃபிட் ரைஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட எக்ஸ்பேன்ஷன், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் நல்லா 32% ஏறி இருக்குது. ஏன்னா மற்ற பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு, ஆனால் தான் பேங்கிங் செக்டர் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல இந்த ரிசல்ட் சீசனில். பட் இந்த பேங்க் மட்டும் எனிமோட எக்ஸ்பேன்ஷன் காமிச்சதுனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் நல்லாவே ஏறிது. ஸோ இதுதான் இன்றைக்கியோட சம்மரி. ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி. அதோட ஹோப்ஃபுல்லி இந்த ஆயிலோட விலை இதே ட்ரெண்டில் இருந்ததுன்னா நல்ல மார்க்கெட்டு இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.